ஆதர்ஸ் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் என் இனிய காலை வணக்கம். வகுப்பு 6 இயல் 1 உரைநடை. கல்விக்கண் திறந்தவர். மாணவர்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கதை கூறப்போகிறேன். ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அவர்களுக்கு 2 குழந்தைகள், ஒன்று ஆண் ஒன்று பெண். அந்த பையன் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய தந்தை உடல்நலக்குறைவால் இறந்து விடுகிறார். அதன் பிறகு அந்த பையனால் படிப்பை தொடர முடியாமல் போகிறது. அந்த பையன் தன்னுடைய மாமா துணிக்கடைக்கு சென்று வேலை செய்கிறான். படிக்க வேண்டும் என்ற ஆர்வ மிகுதியினால் மெய்கண்டான் புத்தக சாலைக்கு சென்று தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்கிறான். நெப்போலியன் கதைகள் என்றால் அந்த பையனுக்கு மிகவும் பிடிக்கும். நெப்போலியன் அகராதியில் முடியாது என்பது கிடையாது. அந்த அளவுக்கு விடாமுயற்சி உடையவர். அவருடைய வழியை பின்பற்றியவர் தான் இந்த பையன். நான் யாரை பற்றி சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரிகிறதா? அவர்தான் கல்விக்கண் திறந்த காமராசர். அவரை பற்றி தான் இவ்வளவு நேரம் கதை சொன்னேன். நுழையும் முன் பார்த்துவிட்டு பாடப்பகுதிக்குள் செல்வோம். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்கத்தில் என்றால் மன்னர் காலத்தில் குருகுல கல்வி முறை தான் இருந்தது. குருன்னா ஆசிரியர், குலம்னா இருப்பிடம்னு அர்த்தம். குருவினுடைய இல்லத்தில் போய் தங்கி மாணவர்கள் தங்கி குருவுக்கு தேவையான பணிவிடைகள்லாம் செய்து அங்கு கல்வி கற்றாங்க. அங்கே அரசன் மகன்லேருந்து ஆண்டியுடைய மகன் வரைக்கும் கல்வி கற்றாங்க. எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் கல்வி கற்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு மாணவர்கள் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி கல்வி கற்றனர். ஊவேசா, தமிழ் தாத்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் தான் ஊவேசா. அவர் தன்னுடைய ஆசிரியரான மீனாட்சி சுந்தரனார் இல்லத்திலேயே தங்கி கல்வி கற்றார். பிறகு கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர். நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்று பின்னர் தங்கள் வீட்டிற்கு திரும்பினர். அதன் பிறகு கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து ஒரு பொதுவான இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். அந்த இடத்தை தான் திண்ணைப்பள்ளி என்று ஆரம்பத்தில் கூறினார்கள். அதன் பிறகு கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து பள்ளிக்கூடங்கள் உருவாயிற்று. அப்பொழுது பள்ளிகள் ஒரு மாவட்டத்திற்கு 5 பள்ளிகள் என்ற விதத்தில் தான் இருந்தது. காமராஜர் காலத்தில் தான் பள்ளிக்கூடங்களும் அதிகமாயின, பாடப்படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாயின. இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள். நம் பாடப்பகுதியில் 4 நிகழ்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் நிகழ்வுக்கு செல்வோம் வாருங்கள். காமராசர் மகிழுந்தில் சென்று கொண்டிருக்கிறார். மகிழுந்து என்றால் கார். இப்போ நம்ம காருன்னு சொல்கிறது தான் மகிழுந்து. அப்பொழுது அங்கு சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்றனர். காமராஜர் மகிழுந்தில் போகும் பொழுது ஆடு மேய்க்கும் சிறுவர்களை பார்த்தவுடன் தன்னுடைய மகிழுந்தை நிறுத்திவிட்டு அங்கு வருகிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை ஒருவனை கூப்பிட்டு உரையாடுகிறார். என்னடா தம்பிகளா, பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க, ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். பள்ளிக்கூடமா? அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள். அப்படியா? உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லோரும் படிப்பீங்களா என்று கேட்கிறார். ஓ, படிப்போமே என்றனர் சிறுவர்கள். அப்பொழுது அவர் மனதில் உருவான ஒரு கருத்து, ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறந்தால் மாணவர்கள் கட்டாயமாக படிப்பார்கள் என்பதுதான். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் உருவானதுதான் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்கள். நிகழ்வு 2க்கு செல்வோம். பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க காமராஜர் சென்றிருந்தார். அப்பொழுது மாணவர்களிடம் உரையாடுகிறார். படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவேதான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம் என்று கூறுகிறார். மாணவர்கள் நீண்ட தூரம் நடந்து சென்றால் களைச்சு போயிடுவாங்க
அப்புறம் எப்படி அவர்களால் படிக்க முடியும் என்று சிந்தித்த காமராஜர் மாணவர்களின் நலன் கருதி 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்க வேண்டும் என்ற புதிய திட்டத்தை கொண்டு வந்தார். நிகழ்வு 3க்கு செல்வோம். பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடியேற்ற அவரை அழைத்தனர். அவர் கொடி ஏற்றும் பொழுது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர். இறைவணக்கு கூட்டத்திற்கு வரிசையில் நின்றிருந்த ஒரு மாணவன் திடீரென மயங்கி விழுந்தான். அனைவரும் பதற்றமடைந்தனர். தண்ணீர் தொளித்து அவனை எழுப்பினர். அவனிடம் காமராஜர் ஒரு கேள்வி கேட்டார். காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். எதுவும் சாப்பிடவில்லை என்றான். அதற்கு ஏன் என்று கேட்டார். சாப்பிட எதுவுமே இல்லை ஐயா என்று அந்த மாணவன் கூறினான். அதன் பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்ற முடிவு செய்தார். அதன் விளைவாக வந்ததுதான் மதிய உணவு திட்டம். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறந்தோம், அவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவானதுதான் மதிய உணவு திட்டம். நிகழ்வு 4க்கு செல்வோம். பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் காமராசர் பேசுகிறார். இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகிறதே, இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் என்றார். மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் கல்வி அதிகாரி. இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர். கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்தில் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாது என்று அதிகாரி கூறினார். அவர் முடிப்பதற்குள் காமராஜர் கூறுகிறார், இந்த காற்றாற்றை காரணம் காட்டுங்களே, இந்த பக்கம் பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்கள், நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் என்றார். ஆடு மேய்க்கும் சிறுவர்களுக்காக பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா? குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தவர் யார் தெரியுமா? கல்வித்துறை விதிகளை மீறி மாணவர் நலனுக்காக பள்ளிக்கூடங்களை திறக்க செய்தவர் யார் தெரியுமா? இவர்தான் கல்விக்கண் திறந்த காமராசர். கல்விக்கண் திறந்த காமராசர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் யார்? மேனாள் முதல்வர் காமராசர். காமராசரின் சிறப்பு பெயர்களை பார்ப்போம். பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், தென்னாட்டு காந்தி, கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். காமராசரின் கல்வி பணிகள். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். 1954 1963 வரை 9 ஆண்டுகள் முதலமைச்சராக பணியாற்றினார். அதன் பிறகு மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியும், மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தையும், ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தையும் கொண்டு வந்தார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை புதிதாக தொடங்கினார். மாணவர்களின் அறிவை வளர்த்து கொள்ள பல கிளை நூலகங்களையும் தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசர். அதனால்தான் காமராஜரின் பிறந்த நாளை உலக கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். 1903 ஜூலை 15ஆம் நாள் விருதுப்பட்டியில் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவரை சிறப்பிக்கும் விதமாக நடுவண் அரசு 1976 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது. தமிழக வரலாற்றிலேயே காமராஜர் ஆட்சி காலத்தை தான் பொற்காலம் என்று அழைக்கிறோம். இப்பொழுது புத்தக பயிற்சிகளை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் டேஸ். ஆடு மேய்க்க ஆளில்லை, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, வழி தெரியவில்லை, பேருந்து வசதி இல்லை, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. இது சரியான விடை.
பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். பசி கூட்டல் இன்றி, பசி கூட்டல் இன்றி, பசு கூட்டல் இன்றி, பசு கூட்டல் இன்றி. சரியான விடை பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படி கூட்டல் அறிவு, படிப்பு கூட்டல் அறிவு, படி கூட்டல் வரிவு, படிப்பு கூட்டல் வரிவு. படிப்பு கூட்டல் அறிவு சரியான விடை. காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு, காடாறு, காட்டு ஆறு, காடு ஆறு. காட்டாறு சரியான விடை. சொற்றொடரில் அமைத்து எழுதுக. வகுப்பு உயர்நிலைக் கல்வி சீருடை. மாணவர்களே, உங்களுடைய சொந்த நடையில் எழுதுக. கோடிட்ட இடங்களை நிரப்புக. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார். சீருடை திட்டத்தை. காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். மாணவர்களே, புத்தக பயிற்சிகளை ஒரு முறை படித்து எழுதி பார்க்கவும். நன்றி.